ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வியூஹிதாம் வாகினீம் தாம். சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வியூஹிதாம் வாகினீம் தாம். ருக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயாவனம் ராம். ருக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயாவனம் ராம். சந்தேஷஞ்சாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி. சந்தேஷம் சாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி. மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா த்வத்ப்ரியா சப்ரயாசைஹி. மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா த்வத்ப்ரியா சப்ரயாசைஹி. சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வியூஹிதாம் வாகினீம் தாம். ருக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயாவனம் ராம். சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வியூஹிதாம் வாகினீம் தாம். ருக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயாவனம் ராம். சந்தேஷஞ்சாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி. மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா த்வத்ப்ரியா சப்ரயாசைஹி. சந்தேஷஞ்சாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி. மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா த்வத்ப்ரியா சப்ரயாசைஹி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். அனுஜ உக்தியா, உங்களுடைய தம்பியின் சொற்களை கேட்டு, சபயம் அபியதா, அச்சத்துடன் உங்களை நோக்கி வந்த, சுக்ரீவேண சுக்ரீவனால், திக்ஷு திக்குகளெங்கும், தயிதா மார்கணாய பிராட்டியை தேடுவதற்காக, த்ரூதம் யூஹிதாம் விரைவாக அணிவகுக்கப்பட்ட, அவனம் ராம் வணங்கி நின்ற, தாம் ருக்ஷாணாம் வாகினீம் அந்த குரங்கு படையைக் கண்டு, வீக்ஷ்ய மோதசாலி கண்டு மகிழ்ந்தவராக, அத்த பவன சுதகரே பிறகு வாயுகுமாரன் அனுமனுடைய கையில் சந்தேஷம் சீதைக்கான செய்தியையும், அங்குலீயம் ச கணையாழியையும், பிராதீஷக அளித்தீர்கள். ததா அப்பொழுது, த்வத்ப்ரியா அபி உங்கள் அன்புக்குரிய பிராட்டியை, சப்ரயாசைகி கபிபிகி பெருமுயற்சியுடைய குரங்குகள், மார்கே மார்கே எல்லா வழிகளிலும் எல்லா இடங்களிலும், மமார்கே நன்கு தேடினார்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வியூஹிதாம் வாகினீம் தாம். ருக்ஷாணாம் வீக்ஷ்ய திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயாவனம் ராம். சந்தேஷஞ்சாங்குலீயம் பவனசுதகரே
प्रादिशो मोदशाली मार्गे मार्गे ममार्गे कपिभिरपि तदा त्वत्प्रिया सप्रयासैः. சுக்ரீவன் மழைக்காலம் முடிந்த பிறகும் சீதையை தேடுவதற்கான முயற்சியை ஆரம்பிக்காமல் இருந்தான். லக்ஷ்மணன் அவனிடம் சென்று சற்று கோபத்துடன் ராமரின் கவலையை தெரிவித்தான். அதனால் பயந்து உடனடியாக உங்களிடம் சுக்ரீவன் வந்து சேர்ந்தான். 8 திசைகளிலும் சென்று தேடுவதற்காக வானரப்படைகள் உங்கள் முன்பு அணிவகுத்து வணங்கி நின்றன. அதை கண்டு நீங்கள் மகிழ்ந்தீர்கள். பிறகு வாயுகுமாரன் ஹனுமானிடத்தில் தூது செய்தியையும் கணையாழியையும் அளித்தீர்கள். பிறகு எல்லா இடங்களிலும் எல்லா வழிகளிலும் வானர சைன்யம் உங்கள் அன்புக்குரிய சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு சென்றது. சில வியாக்கியானங்களில் குருவாயூரப்பன் பட்டத்திரிக்கு அந்த மோதிரத்தை காண்பித்ததாக குறிப்பிடுகிறார்கள்.